Hi guys, welcome back to my channel. In the video la நம்ம பாத்தீங்கன்னா விஜய் டிவில பிக் பாஸ் வரனால அப்கமிங் டைம் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சீரியலில் மட்டும் டைம் சேஞ்சஸ் வரப்போகுது, அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னென்ன சீரியல் டைம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி, மகாநதி, ஆஹா கல்யாணம், சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் காதல் டைம் சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போதைக்கு நீ நான் காதல் 6:30க்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. பனி விழும் மலர்வனம் 6 தான். ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சேஞ்ச் பண்ணனால பனி விழும் மலர்வனம் சேஞ்ச் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீ நான் காதலை 6:30க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங் ஷெட்யூலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்பவுமே போல ரெகுலர் தான். பட் இந்த தடவை வீட்டுக்கு வீடு வாசப்படியாக பிரைம்லேருந்து நான் கொண்டு வரனால சில டைம் சேஞ்சஸ் வரும். கண்மணி அன்போடு சீரியல் செல்லமாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை பிக் பாஸ்க்கு ஆஃப்டர் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி ஷெட்யூல் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ பிரைம் டைமில் சேஞ்ச் பண்ணியிருக்க சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது மகாநதி, ஆஹா கல்யாணம், சின்ன மருமகள், நீ நான் காதல். ஸோ இந்த சீரியல் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஸோ அதனால் நியூ ஷெட்யூல்னால டிஆர் ரேட்டிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.